Hi everyone. நிஃப்டி லாஸ்ட் 3 டேஸாவே பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு நிஃப்டி என்ன லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணும்? இன்னைக்கும் பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகுமா? ஸோ ஃபர்தரா பட்ஜெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த லெவல்ல ரீச் ஆகும்? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அரௌண்ட் 86 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருந்தாங்க. நேற்று நிஃப்டியோட வந்து மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி கூட. ஸோ அதனால ஒரு சைட் வேஸ்ல தான் மார்க்கெட் முடிஞ்சிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா ஓப்பன் ஆன மார்க்கெட். ஸோ அரௌண்ட் வந்து 23,300 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்து திரும்பவுமே வந்து ஒரு 86 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல மார்க்கெட் முடிஞ்சிருந்தாங்க. ஒரு சைட் வேஸ்லயே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே ஹையர் ஐ ஃபார்மேஷன்ல தான் மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. இன்ட்ராடே வியூஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஹையர் லோவர் ஐயோ இல்லை லோவர் லோவோ இன்னும் கொடுக்கல மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கும் பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான இருக்கு, பை நடக்கிறதுக்கான சான்சஸ் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. அது என்ன லெவல் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து டீப்பா 23,300 டு 23,340 அந்த ரேஞ்சை வந்து டீப்பா கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் இமிடியேட்டாவே மார்க்கெட் வந்து 23,600 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க இருந்து திரும்பவுமே இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் லெவல்ல இருக்கிறதுனால இங்க இருந்து திரும்பவும் ஒரு ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே மார்க்கெட்ல இருக்கு. அது என்ன லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 22,900 ஆர் 950 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திரும்பவுமே இது பிரேக் ஆனா அதுக்கு கீழேயும் போகும். ஸோ பட்ஜெட் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நாளைக்குமே மார்க்கெட் ரன் ஆகுது. நாளைக்கு என்னோட வியூஸ் பார்த்தீங்கன்னா இது இன்னுமே பாசிட்டிவ்ல மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அரௌண்ட் இந்த ரேஞ்சிலேயே இருந்தா ஒரு 700 டு 800 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட்ல போகலாம் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டோட ரிசல்ட் ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல இருந்துச்சு, மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம முக்கியமா எஃப்ஐஐ வந்து கண்டினியூவா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேவரபிளா கார்பரேட் டேக்ஸ் ஏதாச்சும் குறைச்சாங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இன்னுமே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இன்னைக்கு இருந்தா ஒரு 24,000 வந்து மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கு நாளைக்கு. ஸோ 24 டு 24,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு போகலாம். ஒருவேளை பட்ஜெட் நல்லா இருந்து டவுன் ட்ரெண்டுக்கும் மார்க்கெட் இன்னைக்கு போகாம இன்னைக்குமே பாசிட்டிவ்ல மார்க்கெட் இருந்தா ஒருவேளை மார்க்கெட் வந்து எந்த லெவலுக்கு கீழே செல்லரா இருக்கலாம் இன்னைக்கு இன்ட்ராடே வியூஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 23,150 இந்த ரேஞ்சை வந்து நம்ம டீப்பா வந்து வாட்ச் பண்ணணும். இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல 22,900 ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாங்க இன்னைக்கு அப்படின்னா அதுக்கும் கீழே வந்து இந்த லெவல் 23,700 சாரி 23,800 அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு போகலாம். ஒருவேளை பை சைடு இல்லாம இமிடியேட்டாவே செல் இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா எஃப்ஐ வந்து கண்டினியூவா செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட்ஜெட்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் எதுவும் கொடுக்கல கவர்மெண்ட் அப்படின்னா திரும்பவுமே அவங்க செல் தான் பண்ண போறாங்க. ஓரளவுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னுமே நல்லா ஹையா போகும். ஸோ கவர்மெண்ட் அதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ இது போக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்டினியூவா பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 3 டேஸா ஓரளவுக்கு பாசிட்டிவ்லே இருந்திருக்கு. இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த லெவலுக்கு போக போகுது, நாளைக்கு பட்ஜெட்ல இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நான் ஏதாவது பட்ஜெட்டை பேஸ் பண்ணி என்ட்ரிஸ் எடுத்தேன் அப்படின்னா நிஃப்டியில அதையுமே நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். தேங்க்யூ எவ்ரிவன். அது ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி லாஸா இருந்தாலும் சரி என்னோட ப்ரொடக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தேங்க்யூ.